நல்ல பையன்தான். ராத்திரி ஆனால் ஒரு குவார்டர் போடுவான். முருகனோடவே எனக்கு சண்டை இருக்குடா. நான் பாரு என் பாட்ட ராஜராஜ சோழனுக்கு எனக்கு அவனுக்கு அருள்மொழி சோழனுக்கு எனக்கும் சண்டை இருக்கு. அரசேந்திரனே திட்டிவிட்டு வந்தேன். கடடா நாயே, உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா. எனக்கே கூட அவங்க பேசும்போது என்னடா ரொம்ப கஷ்டமா இருக்கே, போயிடுவோமான்னு கூட கேட்கும். வாழைப்பழ கதை தான் அது. என்ன தெரியுமா வாழைப்பழ கதை? எனக்கே கூட அவங்க பேசும்போது என்னடா ரொம்ப கஷ்டமா இருக்கே, போயிடுவோமான்னு கூட கேட்கும். இதெல்லாம் சிரிக்கிறிய பத்தியில உங்களுக்கு தெரியும், நான் போக மாட்டேன். அதாவது என்னன்னா, நம்ம இவ்வளவு இப்ப என் தம்பி இவன் சொல்றான் திருமுருகன், நம்ம பெண்கள்கிட்ட போய் சேர்த்தமா, அவன் தான் சொன்னான்னு நினைக்கிறேன். இது நீங்களா சொல்றீங்க, கொண்டு போய் சேர்த்தமா. நாங்க என்ன செய்யறோம்னு கூட நாட்டில் இவ்வளவு வேலை நடக்குது, இதை கூட கவனிக்காம நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாட்டில் அரசியல் நகர்வுகளை கவனிக்காம என்ன வேலை? அப்புறம் நாடு எப்படி இருக்குது? படித்தவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. அப்போ ஒரு நாட்டில் தேர்தல் நேரத்தில் யார் என்ன கட்சி என்ன செய்து, என்னென்ன கட்சி என்னென்ன கருத்துக்களை வைக்குதுன்னு கூட கவனிக்காம அப்படி இருக்கிறவங்ககிட்ட போய் என்ன திரும்ப திரும்ப சொல்றீங்க. அறியாமல் இருக்கிற மக்களுக்கு நீங்க கற்பிக்கலாம், பொறாமையில் இருக்கிற மக்களுக்கு ஒன்றும் கற்பிக்க முடியாது, ஒன்றுமே தெரியாது. அது ஒன்றும் அது இதுக்கு மேலே இதை தாண்டிய கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுக்கு இனி ஒருத்தன் வரணும். நம்ம அவ்வளவு ஆகச்சிறந்த கோட்பாடுகளை எடுத்து வச்சு போகிறோம். அது நானோ என்னுடைய பிள்ளைகள் நீங்களோ எடுத்து வைக்கிற அளவுக்கு ஆற்றலோடு கருத்தை கொண்டு மக்களுக்கு கடத்துகிற ஆற்றல் பட்ட கட்சி இந்திய துணைக்கண்டத்தில் ஒருத்தனும் கிடையாது, உலகத்திலே கிடையாது. தன்னுடைய உள்ள கிடங்கில் இருக்கிற என்ன கருத்துக்களை எடுத்து மக்களின் இதயத்துக்கு நெருக்கமா கடத்துற ஆற்றல் எத்தனை கட்சியில் இருக்கு? எல்லா கட்சியிலும் இருக்கிறவன் என்னைய மாதிரி நான் தான் பேசுற மாதிரி இருக்கு. தூரத்துல பார்க்கும்போது பார்த்தா என்னைய மாதிரி கையை கால அழைச்சு பேசிட்டு இருக்கான் ஒருத்தன். இது யார் நம்ம பேச்சு மாதிரி இருக்குன்னு பூரா பயிலும் போட்டு போட்டு தாக்க அதே மாதிரி கை வச்சு பேசிட்டு இருக்காப்ல. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு நம்ம கொண்டு விதைக்கிறோம். அதை அவங்க கவனிக்காம இருக்கிறதுங்கிறது அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் முதல்ல அன்னைக்கு சொன்னல, வரைவில் கூட சொன்னேன், வாழைப்பழ கதை தான். அது என்ன தெரியுமா வாழைப்பழ கதை? பெட்டி கடைக்கு போனீங்கன்னா வாழைப்பழ தாறு 2 தொங்க விட்டுருப்பான். காட்சியா போடுறேன். நாங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு காட்டுறதுக்கு. வாழைத்தாறு இப்படி தொங்கும், தலைகளா தவம் இருக்கும். நான் நல்லவன், என்னை வாங்கி சாப்பிடு ப்ளீஸ், ஹலோ ஹலோ ஹலோ, இங்க வாங்க வாங்கங்க, ஹலோ இது சாப்பிடுங்க, நான் ரொம்ப நல்லவங்க, உடலுக்கு நல்லது, என்னை சாப்பிடுங்கன்னு தலைகளா தொங்கிக்கிட்டு இருக்கும். திரும்பி கூட பார்க்க மாட்டான். இந்த உள்ள வச்சிருப்பான் பான் பராக்கு, ஹான்ஸு, சிகரெட்டு மறைச்சு வச்சிருப்பாப்ல. அதை சார் சிகரெட் பாக்கெட் ஒன்று விடுங்க சார். முதுகுக்கு பின்னாடி வாழைப்பழத்தை தொங்க விட்டு இப்படி பற்ற வச்சுக்கிட்டு இருப்பாப்ல. இந்த முதுகு பின்னாடி கிடக்கிறோம்ல கேட்பாரட்டு, அதான் நம்ம. அவன் பாடு 10 லட்சம். அப்புறம் புற்றுநோய் வந்தோடனே வாழைப்பழம் சாப்பிடணும்னு வளவரையா பிச்சு சாப்பிட்டு கொடுப்பான். உனக்கு புரியுதா? இதுதான் பிரச்சனை. அதனால கோபம் இருக்கும், வலி இருக்கும். அதுலேயே அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் அவங்களுக்கு வலியுறுத்தினார். யாரோ ஒருத்தருக்காக வேலை செய்யறோங்கிற எண்ணத்தை கைவிட்டு நீ பிறந்த பெருமைமிக்க சமூகத்துக்காக உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டு இருக்கிறான். நீங்க அண்ணனுக்காக நிக்காதீங்க, என்னுடைய எண்ணத்துக்காக நில்லுங்க, உங்களுக்காக நில்லுங்க, நம் மக்களுக்காக நில்லுங்க. நம் தங்கை என்ன சொன்னா, நாங்க உங்களுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், உங்கள் சந்ததிக்காகத்தான் நாங்க நிக்கிறோம்ங்கிறத அது சொல்றா பாருங்க. அதுதான் நீங்க முக்கியம், அதுதான் முக்கியம். அப்ப நீங்க நமக்காக, நான் எனக்காக செய்கிறேன், நான் என்னுக்காக செய்கிறேன், என் சந்ததிக்காக செய்கிறேங்கிற எண்ணம் கொண்டு இருங்க. இப்போ செலன்ஸ்கி தெரியும் உங்களுக்கு, இப்போ உக்ரைன் அதிபர் தெரியும் உங்களுக்கு. அவர் அரசு அலுவலகங்களில் அவருடைய படம் இங்கெல்லாம் கண்ட நாய் படம் மாட்டியிருக்கும். நம்ம வந்தவொடனே எந்த படம் இருக்காது, ஒரே படம் தான் இருக்கும். புரியுது நினைக்கிறேன். என் முன்னவர்கள் படம் இருக்கும், எங்க தாத்தா காமராஜ், எங்க தாத்தா டாக்டர் சுப்பராயன் படம்லாம் இருக்கும். திராவிடம் படம் ஒரு படம் இருக்காது. அப்போ அவர் அரசு அலுவலகத்தில் மாட்டியிருக்கும் போது அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ அவர் என்ன சொல்றாரு, கூப்பிட்டு எல்லாரையும் ஒரு அதிபரே சொல்றாப்புல, இது என் படத்தெல்லாம் எடுத்துருங்க, ஏன்னா நான் ஒரு ஐடென்டிட்டியோ ஐக்கானோ கிடையாது, நான் ஒரு குறியீடோ அடையாளமோ கிடையாது,
எடுத்துருங்க. எடுத்துட்டு உங்களுக்கு முன்னாடி அரசு அலுவலகங்கள் எல்லாம் உங்க வீட்டு குழந்தைகள் படத்தை மாட்டுங்கன்றான். எவ்வளவு பெரிய இது பாருங்க. உங்கள் குழந்தைகளின் படத்தை மாட்டுங்க உங்க நாற்காலிக்கு எதிரே. ஒரு கோப்பு வருதுன்னு அதை பார்த்துட்டு கையெழுத்து போடும்போது ஒரு தடவை உங்க குழந்தைகளின் முகத்தை பார்த்துட்டு போடுங்க, கையெழுத்த போடுங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் உங்க கையெழுத்துல இருக்கு. அதை ஒரு தடவை பார்த்துட்டு போடுங்கன்றான். இப்ப அது மாதிரி நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நீங்க உங்க குழந்தைகள் உங்கள் சந்ததியினரை மனதில் வைத்துக்கொண்டு களத்துல நில்லுங்க. நீங்க எனக்காக நிக்காதீங்க. நான் ஒண்ணும் இல்லை, நான் இருப்பேன், நாளை போயிடுவேன். ஆனால் நான் முன்வைத்த தத்துவம் இருக்கும். ஏன்னா என் தத்துவம் நின்னதில்லை, பல ஆயிரம் ஆண்டா நம் இனம் தூக்குனது. அதை என் தலைவன் தூக்குனான். அவன் மொத்தத்தையும் சேர்த்து நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பிரிச்சு இந்த நன்கொடை சீட்டு ஒரு கட்டு கொடுப்பான் என் தம்பி துறை. அதுக்காக தான் வந்திருக்கான். ஒரு கட்டு கொடுப்பான். அந்த கட்டை மொத்தமா ஒரு ஆள் இல்லை, நீ ஒரு 10 கொண்டு வாப்பா, நீ ஒரு 10, அந்த 10 தான் இப்படி. அப்ப அதுல இதை கவனமா நீங்க கையாளணும். இது கடைசி நேரம் வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பாடம் நடத்திட்டு இருக்க முடியாது, மறுபடியும் சந்திக்கிறது அரிதாயிரும். ஏன்னா நீ நேரடியா நாளைக்கு வேட்பாளர் சந்திப்பு, அப்புறம் மாநாடு, அதுக்கப்புறம் தேர்தல் களம்தான். அதனால என்னுடைய உணர்வை நான் கூடுமானவரை உங்களுக்கு கடத்திட்டேன், என் கனவை. அது உங்களுக்கு புரியாத யாரும் சின்ன பிள்ளை இல்லை. கொஞ்சம் பொறுப்புணர்வோடு ஒருங்கிணைந்து கூடி ஒரு முன்னாடி நிற்கிற தலைமைக்கு தாயின் பேரன்பு முக்கியம். அதை தான் அம்மா தமிழம்மா சொல்கிறாங்க, தமிழ்ச்செல்வி அம்மா. எல்லாரும் வாங்க நம்ம கட்சிக்கு தான் வேலை செய்கிறாங்க, நமக்கு தான் வேலை செய்கிறாங்கன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நீ யார் வேலை செய்ய, உன்னை யார் வேலை செய்ய சொன்னது, என்னை விட்டுட்டு போடுற. ஊருக்கு போராட வந்தவன் பேருக்கு போராட மாட்டான். என் பேர் என் சின்னதாக இருக்குது, என் பேர் பெருசாக இருக்குது, இது எதுக்கு இருக்குன்னு. பேரே இல்லைனாலும் பரவாயில்ல, உழைக்கணும். இப்போ நானே உங்ககிட்ட சொல்கிறேன், வள்ளுவ பெருமகனார் நம்ம எழுதி வச்சுட்டு போவோம். ஒரு பல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு ஒரு தலைமுறை போற்றும்னு நினச்சி செத்தானா, அவன் எழுதி வச்சானா, அந்த ஓலைச்சுவடி நம்ம கைக்கு சேருமா சேராதானே தெரியாது. இப்போ நம்ம முன்னோர்களே நம்ம செத்த பிறகு சிலையா வச்சு போட்டுருவாங்க, மாலை போட்டுக்குருவாங்க, கும்பிடுவாங்கன்னு போறான்ல. அவன் பிறவி கடமை அதை செஞ்சான். அதனால நம்ம கடமையை செய்யணும். அதில் தேர்தலில் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக நின்று வேலை செய்யணும். அப்புறம் இங்கே சொன்னது, இங்கே சில பேர் குறிப்பிட்டு சொன்னாங்க, தம்பி திருமுருகனை யாரோ சொன்னாங்க, ஒரு வேட்பாளரை உங்கள் தொகுதியிலே இருந்து எடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துக்கிறணும். புரியுதா? அப்புறம் நீங்கள் ஒரு வேட்பாளரை கொடுப்பீங்க, அந்த வேட்பாளரை நிறுத்தணும் அப்படின்னா நீ 4 பேர் இருந்துக்கிற, நீ ஒரு வேட்பாளரை கொடுப்ப, நீ ஒரு வேட்பாளரை கொடுப்ப. விருப்பம்னு கேட்டு 10,000 ரூபா கட்டுத்தொகை போட்டு அப்படி கட்டு, தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவ, கட்சிக்கு எவ்வளோ டொனேஷன் அன்பளிப்பு கொடுப்ப, அப்படி கேட்குற கட்சி கிடையாது இது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு போர். எந்த தளபதியை முன்னிறுத்தினால் போர் சிறப்பாக நடக்கும்னு தளபதி நான் படையை நடத்துறவனுக்கு தெரியும், நிறுத்துவேன். நீ போட்டு குழப்பிக்கிற கூடாது. நீ ஒரு பரிந்துரைச்சினா 5 பேர் ஒரு வேட்பாளர், 5 பேர் ஒரு வேட்பாளர், இன்னொரு 5 பேர் வேட்பாளர் கொடுப்ப. இந்த வேட்பாளர் கொடுத்தா நீ வேலை செய்ய மாட்டா, அந்த வேட்பாளர் கொடுத்தா அவன் வேலை செய்ய மாட்டான். அந்த வேலைக்கு நான் வரல. உனக்கு புரியுதா? நான் நிறுத்துகிற கட்சி, நிறுத்துகிற வேட்பாளர் தகுதி வாய்ந்தவர்களா இல்லையா, அதுதான் நீ பார்க்கணும். என் தொகுதியிலே கொடு. இந்த வேலையை நீ வேற எங்கேயாவது தான் வச்சுக்கணும் தம்பி. இது ஏன் நாடு, நான் எங்கே வேணாலும் நிற்போம், எங்கே வேணாலும் போடுவோம். அப்படின்னா நீ எதுக்கு நீ உன் தொகுதிக்கிலே பொண்ணு கொடுத்துக்குருவேன். விருகம்பாக்கத்தில் ஆர்கே நேரில் பொண்ணு கட்ட மாட்டேன். விருகம்பாக்கத்தில் இருக்கிற சந்தை எதுவோ, விருகம்பாக்கத்தில் என்ன இருக்கோ அங்கேயே தான் வாழ்ந்துக்குருவேன். எப்படி இருக்கு? அப்படின்னா நீ சீமானை தூத்துக்குடிக்கு போராட கூப்பிடக்கூடாது. நான் சிவகங்கையிலே இருந்து என் ஊர்லங்க நாங்கள் வரலங்க. எப்படி இருக்கு? கோவையிலிருந்து கார்த்திகா அவங்க கொண்டாந்து நிறுத்துவேன். சீமான் நாகப்பட்டினம் மீனவனுக்கு வரும்போது சீமான் தங்கச்சி வந்தாங்க நிற்க கூடாதா வேட்பாளரா? அப்படிதான் பார்க்கணும். முதல்ல அந்த எண்ணத்தை கைவிட்டணும். இவரை ஏன் கொண்டாந்து இங்கே நிறுத்துறாரு, அவரை ஏன் கொண்டாந்து அங்கே நிறுத்துறாரு? எதையே நீ ஆப்பிரிக்காவில இருந்து ஆஸ்திரேலியாவில இருந்து கொண்டாந்து நிறுத்துற மாதிரி போயிட்டு இருக்கிற? அப்படிதான் நிறுத்தும். முதல்ல மரபை உடைப்பது என்பது அதுதான். என்னை கூட தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் திருவொற்றியூர்ல, இவர் எங்கிருந்தோ நிக்கிறாருன்னு. அவன் நிக்கிறான், அவனே வெளியூர்ல இருந்து வந்தவன் தான். இங்க பல பேர் வெளியூர்ல இருந்து வந்தவன் தான். இது ஒரு பேச்சா சொல்லிடுவான்.
வேற மாநிலத்துக்கு வந்தவனுக்கு நாட்டு 60 வருஷம் கொடுத்துவிட்டு என்ன கொடுமை பாருங்க. கட்சியில் இருக்கிற கட்சி ஒரு சிறந்த கேடரை தேர்வு செய்யும். ஐயா அம்பேத்கராஜனை கூட்டி கொண்டு திருப்பூர்ல நிறுத்துறேன்னா சீமான் ஒன்றும் கருணாநிதியை பார்த்து, ஜெயலலிதா பார்த்து, எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் இல்லை. ஏதோ வந்து கட்சி ஆரம்பிச்சோமா, நம்மள ஒரு வியாபாரத்தை பண்ணோமா, தேர்தலுக்கு 500 கோடி 600 கோடின்னு வாங்கிட்டு 19 சீட்டை வாங்கிட்டு பிழைக்க அப்படி வரல. அந்த இடத்தில் ஏன் நிறுத்துறேன் அப்படிங்கிறதுக்கு 1000 காரணம் வச்சிருப்பேன். நீ ஒரு தடவை யோசிக்கிறத நான் 1000 முறை யோசிச்சு முடிவெடுப்பேன். எனக்கு என் தலைவன் வந்து போன உடனே அனுப்பின பரிசு என்ன தெரியுமா? முதல்ல போரில் ஒரு போர் வீரன் எப்படி கால் எடுத்து வச்சு கால் மானத்தை வச்சு நகருதுங்கிற புத்தகம் இவ்வளவு பெரிய புத்தகமா கொடுத்தாப்புல. நான் போருக்கு போறது இல்லை, ஆனால் ஒரு போர் வீரன் காலை எப்படி போர் அந்த படை என்ன போகும்போது களத்துல எப்படி கால் எடுத்து வச்சு நகரணுங்கிறத உலகத்தில் இருக்க போர்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து தமிழ் படித்து புத்தகம் வச்சிருந்தாப்புல. இவ்வளவு பெரிய புத்தகம். இது நான் இருக்க போற காலத்துல இவ்வளவு படிக்க முடியுமா? இல்லைன்னா அங்க கொண்டு போய் படிங்கன்னு நம்மள. ஒரு போர் வீரனை ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு இவ்வளவு கவனம் இருக்குன்னா, ஒரு தேசியன விடுதலைக்கு நிற்கிற பிள்ளைகள் இவ்வளவு பெரிய கனவை கடத்தின தலைவனின் பிள்ளை நம்ம எவ்வளவு பொறுப்பா காலை எடுத்து வைப்போம்னு நீங்க யோசிக்கணும். அதுல போய்கிட்டு எதுக்கு வேட்பாளர் இவரை கொண்டாந்து நிறுத்துறாரு, அவரை நிறுத்துறாரு. எல்லாரும் தகுதி வாய்ந்தவர்கள் இருக்கிறீங்க. சில பேருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சு முடியாம போயிருது. காரணம் சமூக பிரதிநிதித்துவம். ஒரு சமூகத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு இருக்கும், தகுதியானவங்க இருப்பாங்க. சில பேர் விடுபட்டு போகுது. தகுதியானவங்களுக்கு 24.5 வயசு வருது, 1 மாசம்லாம் குறையுது. சில இதுகள் இருக்குது. நான் திரும்ப சொல்றேன், நம்ம பொறுக்கு விதை மரபினர் ஒவ்வொரு விதையும் வீரியமான விதைகளை எடுத்துத்தான் நம்ம விதைப்போம். அதனால நீங்க பார்க்குற மாப்பிள்ளைக்கெல்லாம் பொண்ணை கட்டி கொடுக்குறது இல்லை ராஜா. அது நல்ல பையனா இருக்கானா, ஒழுக்கமான பையனா? நல்ல பையன்தான். ராத்திரியானா ஒரு குவார்டர் போடுவான். எனவே குவார்டர் போட்டவொடனே என்ன கொஞ்சம் தண்ணி அடிக்கும் போது தான் பண்ணிப்பான். எப்பாவது போதைய போட்டோம் தான் வீட்டில் கொஞ்சம் சலம்புவான். அதில் ஏதாவது குறுக்க பேசினா அடிப்பான். எடுத்தவொடனே தலைமுடியத்தான் பிடிப்பான். பொண்ணா குடிப்பியா? எத்தனை பையன் பார்க்குற? இப்போலாம் இப்போ மேட்ரிமோனிலே பார்த்துக்கிறாங்க. அவன் யாரு என்ன எதுவும் கிடையாது. அதனால நிறுத்துற யாராக இருந்தாலும் அண்ணன் முடிவெடுத்தா சரியா இருக்கும். நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு வேலை செய்யணும். அதுதான் இங்கே முக்கியம். இங்கே வந்து சின்ன பிள்ளை விளையாட்டுலையே இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா சுமந்து வர பாரு. உலக தமிழ் பேரினம் நாம் தமிழர் என்கிற ஒரு கட்சியை நம்பி நிற்கிற நிலைமைக்கு வந்திருக்குதுன்னா, தன் இன உரிமைக்கு இன மீட்சிக்கு அவ எவ்வளவு பெரிய வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. யாரை பார்த்தாலும் கடைசி நம்பிக்கை உன்னையே தான் நம்புறோங்கிறான். நான் இப்படி திரும்பி உங்களை தான் நான் நம்புறேன். நான் குலதெய்வங்களோட முருகனோடவே எனக்கு சண்டை இருக்குடா. நான் பாரு, என் பாட்ட ராஜராஜ சோழனுக்கு எனக்கு அவனுக்கு அருள்மொழி சோழனுக்கு எனக்கும் சண்டை இருக்கு. அரசேந்திரனே திட்டி விட்டு வந்தேன். கடடா நாயே, உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா. உலகம் பூரா போய் வென்றுட்டு குட்டி வச்சு ஒரு மாதிரி சாஞ்சி கிடக்குறாப்ல. அவன் அங்கே ஓலை குடிசையில் கிடக்கிறேன், அந்த பெருவுடையார் உடையாலூரில். அவன் இங்கே என் தாத்தை ஒருத்தருக்கு என் பாட்டேன் இந்த வாவுசி, அவன் சிலைக்கு மாலை போட போனேன், சிலை விழுந்துரும் ஏறாதன்ட்டான். இந்த கண்ட நாய் கர்மாந்திரம் முடிச்சவெல்லாம் தெரு நிற்கிறான். என் பாட்டை அவன் எவ்வளோ பெரிய ஈகத்தை இந்த நாட்டு விடுதலைக்கு செஞ்சவன், அவனுக்கு ஒரு சிலை கிடையாது எனக்கு மாலை போடுறதுக்கு. அப்போ மனசுக்குள்ள ஒரு வெறி வரும் பாரு, இரு நான் வென்றுட்டு வந்து உனக்கு வச்சுட்டு தான் அப்புறம் சிலையை வச்சுட்டு தான் மாலை போடுவேன். அந்த மாதிரி பல பேரோட இருக்கு. முருகனுக்கே எனக்குமே சண்டை இருக்குல்ல. அப்படி போகும்போது முருகா அப்படின்னு பக்தி திருமுத்து திரு பாடும்போது தான் உள்ள போறது. ஆனா நம்ம கோபத்தோட போகும்போது அவரே சொல்லிடுறாப்புல, நாங்க தமிழ்ல ஓதுறோம், தமிழ்ல ஓதுறோன்னு. வரலைனாலும் பார்த்தாது படிக்கிறாப்புல. வள்ளியின் மணாலனை கந்தனை கடம்பனை அப்படின்னு பாடுறாப்புல. கொஞ்சம் விட்டு விட்டு படிக்கிறாப்புல, ஆனா படிக்கிறாப்புல. அது மாதிரி நீங்க மிகுந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறீங்க. கவனமா நீங்க வேலை செய்யணும். இந்த தேர்தலை விட்டுறக்கூடாது. நமக்கு முக்கியமான தேர்தல். 5 மணி போட்டி 6 மணி போட்டியுமா நீங்க ஒண்ணுங்க. நமக்கு இங்க எவனுமே போட்டி கிடையாது. நம்ம எடுத்து வைக்கிற அரசியலுக்கு எவனுமே போட்டி கிடையாது. நம்ம வரும்போது ஐயா விஜயகாந்த் வரும்போது, அம்மா ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி 2 பேர் தான்.
நாம் வரும்போது மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இருந்தது. இங்கே திமுக அதிமுக தலைமையில் கூட்டம். ஐயா அன்புமணி தனியாக ஒரு போட்டி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஐயா அன்புமணி வந்தாங்க. அந்த இடத்துல நம்ம வந்தோம். அப்போ அங்கேயும் நம்ம 5வது தான். அதில் 4.5 லட்சம் 1.1. திருப்பி 19 தேர்தலுக்கு வர்றோம். 19 தானே அங்கே வர்றோம். வரும்போது யார்? எங்கள் அண்ணன் கமலஹாசன் வந்துட்டாப்புல. அப்புறம் ஐயா டிடிவி வந்துட்டாப்புல. அங்கேயும் நம்ம 5வது தான். கவனிச்சுக்கிட்டீங்களா? அங்கே 17.5 லட்சத்தை வாங்கி ஏறி போகிறோம். 17.5 லட்சம் வாங்கி போகிறோம். 4.5லேருந்து எங்கே போயிடுது? அங்கே போயிடுது. அதுக்கப்புறம் திருப்பி வர்றோம். 21க்கு இடையில எல்லா இடைத்தேர்தலையும் சண்டை போடுறோம். எது கிடைக்கும் அடுத்த அடிக்கிறோம். நம்ம நோக்கம் என்ன? வெல்லணும். அப்புறம் 21க்கு வர்றோம். 21ல் என்ன ஆகுது? அண்ணன் ஐயா டிடிவி தலைமையில் ஒரு அம்மா விஜயகாந்த் இவங்க பிரேமலதா அவங்க ஒரு கூட்டணி, இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் தலைமையில் ஐயா எடப்பாடி தலைமையில் ஒரு கூட்டணி, இந்த பக்கம் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று, அதானே? இல்லை அண்ணன் கமலஹாசன் தலைமையில் ஒரு கூட்டணி. நல்லா கவனிச்சுக்கிறங்க. இப்போ எத்தனாவது இடத்துல நம்ம இருக்கோம்? அதே 5. நம்ம போட்டியில் இருக்க மாட்டோம் தெரியுங்களா? இங்கே பாருங்க, திமுக அதிமுக கமலஹாசன் டிடிவி, நம்ம மற்றவை நான் படம் பார்க்க போகும்போது நான் எங்கள் அண்ணன் ரவி என்ன வரல. இன்னைக்கு நாங்கள் வண்டியில் போகும்போது என் நண்பர் ஒருத்தர் எங்கள் மச்சான் அந்த இக்பால் இறந்துட்டாப்ல. டேய் மச்சான், எல்லா படத்துலையும் பார்க்குறேன்டா மச்சான், இந்த மற்றவை மற்றும் பலர் இருக்கான்ல, அவன் எல்லா படத்துலையும் நடிக்கிறான்டா. அதாவது அவர் கேட்குறாப்ல, மச்சான் மாற்று அது மாதிரி இந்த எல்லா படத்துலையும் இருக்க மற்றும் பலர் நம்ம தான் பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன். மற்றவை அந்த வழியில் அவங்களுக்கே தெரியுது இவங்க அரசியல் வேற, அவங்க இந்த கேடுகட்ட ஆட்டத்துக்குள்ள சேர்க்க வேணாம், இந்த கூட்டத்தில் சேர்க்க வேணாம்னு நம்மளை தள்ளி வச்சிடலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏப்பா நீ ஏப்பா நல்லா படித்த உள்ள நாரிமன், நீ ஏப்பா இந்த கூட்டத்தில் வர, நீ போப்பா அங்கிட்டு போப்பா அப்படின்பாங்கல்ல, அதுதான் புரியுதா? அதுதான். இப்போ அதில் இந்த வாட்டி எத்தனை பேர் நின்னாலும் நீங்கள் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் நிற்கிறோம், நாம் போட்டிடுறோம், அதுதான் இங்கே முக்கியம். நீங்கள் யாரு? உலகப் போர், 3வது உலகப் போர் செஞ்ச தலைவனின் பிள்ளைகள் நீங்களும் நானும். 22 நாடுகள் சேர்ந்து ஒரு தலைவனை, ஒரு வீரனை வீழ்த்த போரிடுதென்றால் 22 நாடுகள், உலக நாடுகளை எதிர்த்து 25,000 பேரை வைத்து ஒருவன் போர் செய்தான் என்றால் அந்த போர் உலகப்போர். இப்போ 3ஆம் உலகப் போரை செய்த ஒரு தலைவனின் பிள்ளைகள் நாம் இந்த அக்கப்போருக்கு பயந்தால் ஒரு வைக்கப்போரும் மிஞ்சாது. அதனால அதை போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. 2 அது முடிஞ்சிட்டுது. வேட்பாளரில் எந்த வேட்பாளரை எங்கிருந்து கொடுத்தாலும் அவர்கள் அந்த நிலத்தின் பிள்ளைகளாக, முதல்ல நம்ம இனத்தின் விடுதலைக்கு போராடும் போது எங்கே நின்று சண்டை போடுறது? ஒரு கிரிக்கெட் அணி இருக்குது, ஒரு விளையாட்டு அணி இருக்குன்னா நான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தான் ஆடுவேன். மிடில் ஆர்டரில் விட்டால் ஆட மாட்டேன். நீ கடைசி விக்கெட்டுக்கு விட்டினா ஆட மாட்டேன். எங்கே விட்டாலும் ஆடணும். கால்பந்துனா நான் டிஃபென்ஸ் தான் ஆடுவேன், அஃபென்ஸ் ஆட மாட்டேன். நான் கோல் கீப்பராக போக மாட்டேன்னா ஒரு விளையாட்டு வீரன் தன் வெற்றிக்காக, தன் அணியின் வெற்றிக்காக எந்த இடத்தில் விட்டாலும் ஆடணும். அவன்தான் தளபதி, அவன்தான் வீரன். நீங்க அப்படிதான் விளையாடணும். இவரே ஏன் தூக்கி அங்கே போட்டீங்க, தம்பி எதுக்கு 1000 விளக்கில் போட்டீங்க, ஐயாவை எதுக்கு திருப்பூரூரில் விட்டீங்க, அதெல்லாம் உங்க வேலை இல்லை. கட்சி சொல்லுது செய்கிறோம். 1000 எறும்பு இல்லை, லட்சம் எறும்பு இல்லை, 1 கோடி எறும்புகள் இருந்தாலும் ஒரே மூளையாத்தான் இயங்குங்கிறான். நீங்க அன்னை இதுவரை தவறா வழி நடத்திருக்கேன்னா நான் சொல்றதை நீங்க கேட்க வேண்டியது இல்லை. நான் இதுவரை சரியா தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த படையை வழி நடத்தினா நான் சொல்றதை நீங்க கேட்கணும். அப்புறம் தேவையில்லாம அங்க கொண்டாந்து அவரை நிறுத்தி விட்டாப்புல, அம்மாவை கொண்டாந்து தாம்பரத்தில் நிறுத்துறாப்புல, இவரை கொண்டாந்து சைதாப்பட்டில் நிறுத்துறாப்புல, அவரை கொண்டாந்து அங்கே நிறுத்துறாப்புல. இதுக்கு எவ்வளவு ஆய்வு செய்வோம்? அதனால இது கோடிட்ட இடத்தை நிரப்புறது இல்லை தம்பி, கொள்கை வீரர்களை நிறுத்தி நிரப்புவது, போர் செய்வது. அதை போட்டு குழப்பிக்கிற கூடாது. அது முடிஞ்சிட்டது. இனிமேல் இந்த பஞ்சாயத்தை கொண்டு வரக்கூடாது. இங்கிருந்து எதுக்கு உடுமலைப்பேட்டையில் கொண்டு ஒருத்தரை நிறுத்துறாரு, அங்கிருந்து கொண்டு எதுக்கு நிறுத்துறாரு? அப்படிதான் செய்யும் கட்சி, அப்படிதான் செய்யும். மரபை உடைக்கிறதான், மரபை உடைக்கிறதான். ஆதி தமிழரை பொது தொகுதியில நிறுத்தி வெல்ல வச்சது இந்த நிலத்தில் எத்தனை பேர் வென்றிருக்கான்? ஜெயலலிதா தான் வென்றிருக்கு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி வென்றிருக்கு இந்த மதுராவையில் நிறுத்தி.
அது ஒருத்தனும் நிறுத்த கிடையாது. நம்ம தான் தொடர்ச்சியாக அந்த முயற்சியை செய்கிறோம். ஒவ்வொரு நொடியும் வேலை செய்வோம் தம்பி. நாங்கள் ஒவ்வொரு அணுவும் சிந்திக்குங்க. சும்மா அதை பேசிட்டு கூடாது.